ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். முழுமையா சாயப்பா மேல நம்பிக்கை வைத்து நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நம்பிக்கை ஏற்படும் விஷயங்களாக இருந்தா அதுதான் சாயப்பா நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பல விஷயங்கள்ல உணர்ந்து கொள்ளலாம். அப்படி சாயிநாதர் நமக்கு துணையாக நம்ம கஷ்டப்படும் போதோ, வேதனைப்படும் போதோ, வருத்தப்படும் போதோ, ஏன் பிரார்த்தனைய நம்ம அவர்கிட்ட சமர்ப்பிக்கும் போதோ, அவருக்காக பூஜை செய்யும் பொழுதோ இருக்கிறார் அப்படிங்கிறத அறிகுறிகளை பல அறிகுறிகளாக நமக்கு அதை காட்டுவார். நம்ம முழுமையா நம்பிக்கையோட சாயப்பா மேல முழுமையா நம்பிக்கை வச்சு அதை பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா அந்த அறிகுறிகள் கண்ணுகளுக்கு தெரியும். சாய்பாபா மேல முழுமையா நம்பிக்கை வைத்து நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமே சாய்பாபா நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது உணர்த்தும் விஷயமாகத்தான் இருக்கும். இது அனுபவபூர்வமா உணர்ந்தவங்களுக்கு நன்றாகவே தெரியும். சாய்பாபா நம்மளோட கஷ்ட காலத்தில், வேதனையாக இருக்கும் சமயத்தில் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் பொழுது அந்த நொடி சாய்பாபாவோட கண்கள்ல பார்த்தோன்னா தானாகவே நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வரும். பொதுவாகவே எல்லா விஷயத்திலையும் நார்மலா இருக்கிறவங்க இப்படி ஒரு அறிகுறி தென்பட்டவுடன் கண்கள்ல இருந்து தானாகவே கண்ணீர் வருவதை யாருமே தடுக்கவே முடியாது. அங்கதான் பாபா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமா உணர்ந்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். இப்படி பல விஷயங்கள்ல நம் கஷ்ட நேரத்தில், வேதனையோடு இருக்கும் சமயத்தில் பாபா நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத பல அறிகுறிகள் என் வாழ்க்கையில நடந்தது. அதை உங்களோட பகிர்ந்ததுல எனக்கு ரொம்பவே ஆனந்தம். சில சமயம் மனது ரொம்பவே கவலையா இருக்கும். ஏன் கவலைப்படுறோம், எதுக்காக இந்த கவலை நம்மளை ஆட்கொண்டிருக்கு அப்படிங்கிறத விஷயமே தெரியாம ஆனா மனது ஒரு விதமான ஒரு அழுத்தத்தோட இருக்கும். அந்த நேரத்துல நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம், நேரா பூஜை அறையில போய் சாய்பாபா விக்கிரகமோ இல்ல போட்டோக்கு முன்னாடியோ நின்று என் மனசு ரொம்பவே பாரமா இருக்கு பாபா, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு நம்ம பாபா கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களையும் நம்மளுடைய மனக்குறைகளையும் கொட்டும் பொழுது, அந்த நேரத்துல நம்ம கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, கண் திறந்து பார்க்கும் அந்த நேரத்தில் நம்ம பாபா மீது வைத்திருக்க மலர் கீழே விழுந்தா அதுதான் பாபா நமக்காக நமக்கூடையே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துவார். இப்படி மலரை கீழே விழுக வைத்து, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத, நம்மளுடைய வேதனைகளை தீர்க்க பாபா வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கலாம். பொதுவாகவே நம்ம டெய்லியுமே பாபாவுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம், ஒண்ணுமே முடியலைன்னா கூட கொஞ்சம் சர்க்கரையை வச்சு கூட நம்ம பிரசாதமா நிவேத்தியம் பண்ணுவோம். இது வழக்கமா நான் செய்யற பணி. டெய்லியுமே காலையும் மாலையும் பாபாவுக்கு நிவேதனம் வைத்து பிரசாதமா அவரை சாப்பிட்றத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருப்போம். அப்படி பொதுவாகவே நம்ம இனிப்பு எங்கேயாவது வச்சோன்னா அதை தேடி எறும்புகள் வரும். இது பொதுவாக நடக்கும் விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் நமக்கு அப்பா இருக்கிறார் என்ற அறிகுறியை நமக்கு உணர்த்துவதற்காக எப்பவுமே வராத அந்த இனிப்புக்கு ஒரு நாள் மட்டும் அந்த இனிப்பை தேடி பல ஆயிரம் எறும்புகள் வரும். அதை பார்க்கும் போதே நமக்குள்ள ஒரு விதமான சிலிர்ப்பு உணர்வு ஏற்படும். அதை பார்க்கும் போதே பாபா நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் ரகசியமாகவே இருக்கும், அறிகுறியாகவே இருக்கும். பாபாவுக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் சாய் அன்பர்களுக்குமே புரியும் ரகசியம். எப்பயுமே நம்ம வீட்டில் காலையும் மாலையும் பூஜை செய்யும் பொழுது தீப தூப சாம்பிராணி இதெல்லாம் போடுவோம். பொதுவாகவே எல்லார் வீட்டிலையும் இந்த மாதிரி
பத்தி ஏத்தும் பொழுதோ, நறுமணமிக்க வாசனையான பொருட்களை காண்பிக்கும் பொழுதோ ஒரு விதமான நறுமணம் கமழ்ந்தே இருக்கும். வீட்டை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் முக்கியமா பூஜை அறையில அந்த ஒரு நறுமணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு சில நாள் ஒரு வித்தியாசமான ஒரு நறுமணம் நம்ம பொதுவாகவே வீட்ல ஏற்படுத்துற அந்த நறுமணம் இல்லாம ஒரு விதமான புதுவிதமான ஒரு நறுமணம், ஒரு அதிசயம் நம்ம வீட்ல நம்ம நுகர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதான் பாபா நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அறிகுறியை உணர்த்துவார். இது பாபா மேல நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு மட்டுமே புரியும் ரகசியம். அந்த நறுமணம் நம்ம வீட்டை சுத்தி இருக்கும்போது ஒரு விதமான ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் நம்ம நிச்சயமா உணரலாம். இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்தால், நம் வீட்டில் நடந்தால் சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்பதை மிக சுலபமாக நாம் அறிந்து கொள்ள. இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடந்தால் நீ நினைப்பது, நாம் நினைப்பது எல்லாம் நமக்கு கிடைக்கப் போகிறது, நிறைவேறப் போகிறது என்றுதான் அர்த்தம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ நமக்கு வேண்டவே வேண்டாம். அனைத்தையும் பாபா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை சிந்தனை மட்டும் நம் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் நிறைவேற்றி விடுவார் சாயிபாபா. தளராத இதயம் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர்கள் இவ்வுலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. தளராத இதயம் மட்டும் இருந்தால் போதும், முடியாததையும் முடித்தி காட்டும் வல்லமை அவர்களுக்கு வந்துவிடும். தன்னம்பிக்கையும் அதிகரித்துவிடும். யாராவது உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர்களுக்கு நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் உங்களுக்காக ஒளியை கொடுக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பி உங்களை குறை சொல்பவர்களுக்கு நன்றியை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருந்தாலே போதும், வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை அடைந்தே விடலாம். வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னவென்றால், உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கான நேரம், உனக்கான நேரம் வரும் வரை பிறர் கொடுக்கும் வழியை எப்பொழுதும் பொறுத்து கொண்டே இரு. உனக்கான நேரம் வரும் பொழுது அந்த வழி காணாமலேயே போய்விடும். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தன்னம்பிக்கை எண்ணம் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் மிக சுலபமாக தாண்டி விடலாம். வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம் வெற்றிகரமாக. வெற்றியடைந்து விட்டால் வெற்றிகளை எண்ணி எண்ணி பார்த்து கொண்டே இருக்காதே. நீ பட்ட தோல்விகளை நினைத்து பார்த்து கொண்டே இரு, எண்ணி பார்த்து கொண்டே இரு. அப்பொழுதுதான் உனக்கான வந்த தோல்விகள் ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எப்படி வந்தது, அந்த தோல்விகளை எப்படி மீட்டெடுத்து வெற்றியை அடையலாம் என்ற சிந்தனை உன் மனதில் எழும். வெற்றியை மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த சிந்தனையே உன்னை தோல்வியடைய செய்யும். வெற்றி செய்ய இயலவே இயலாது. எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இரு. தர்ம சிந்தனையோடு இருந்து பழகினால் வெற்றியை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். சாயிநாதரை, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. நான் மட்டும் ஏன் இத்தனை கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேனே, கஷ்டம் என்ற சொல் மட்டுமே என் வாழ்க்கையில் இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்த இறைவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டுவிடுவானா? நன்றாக சிந்தித்துப்பார். கஷ்டத்தை மட்டுமே உனக்கு கொடுக்க மாட்டார் இறைவன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கும் அந்த நல்ல காலம் வரும். உனக்கும் அந்த வசந்த காலம் வரும். வசந்த காற்று உன் வாழ்க்கையிலும் வீசும் என்ற நம்பிக்கை மட்டுமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். எப்பொழுதுமே என்னையே நினைத்து கொண்டிரு, அது போதும் உனக்கு. உன் வாழ்க்கையில் நீ
ஒவ்வொரு அடியாக வெற்றி அடியாகத்தான் எடுத்து வைப்பாய். அனுதினமும் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய நாம ஸ்மரணத்தை நீ என்ன வேலையில் ஈடுபட்டாலும் உச்சரித்துக் கொண்டே இரு. என்னையே முழுவதுமாக நம்பிவிடு. உன் வாழ்க்கையில் ஏற்படும் அதிரடி மாற்றத்தை நீ கூடிய விரைவில் உன் வாழ்வில் காண்பாய். நீ அப்படி இருந்தால் என்னுடைய பலமெல்லாம் உன்னுள் ஊடுருவி உன் கஷ்டங்களை எல்லாம் நீ தவிடு பொடி ஆக்கி விடுவாய். உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்த எண்ணுபவர்களையும் நிர்மூலமாகிவிடும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற எப்பொழுதுமே உன் சாயிநாதரை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. வெறும் பிரார்த்தனையாலேயே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் முடித்து வைப்பேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்வதையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எப்படி வாழ வேண்டும், எங்கு வாழ வேண்டும், எவரோடு வாழ வேண்டும், எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனைதான் என் மனதில் எப்பொழுதும் உழன்று கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினையோடும் நான் போராடி கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றம் வரும். நான் அந்த மாற்றத்தை உருவாக்குவேன். சாயப்பா இருக்க நீ எதற்குமே பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய, புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழவும் நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய அனுமதி பெற்ற பின்பே எல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். எது வந்தாலும் அப்படியே ஏற்று வாழ பழகிக்கொள். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய். கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்துவிட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது.
உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் சாயிபாபா. ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்கும் சமயத்தில், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த குழப்பத்திற்கு விடையையும் அந்த மன போராட்டத்திற்கு தீர்வையும் கொடுத்தருள்வார் சாயிநாதா. எப்பொழுதுமே நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இந்த உலகமே நம்பிக்கை என்ற ஒன்றால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஒருவனுக்கு எங்குமே எதிலையுமே நிம்மதியே இருக்காது. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால்தான் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை ருசிக்கலாம். உன்னை ஏளனமாக பேசி உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம், உன் குறைகளை காரணம் காட்டி ஒதுக்கியவர்களெல்லாம் உன் வெற்றியை கூடி கொண்டாடும் நாள் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பதில், நல்ல பரிசு நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், நம் கண்முன்னே வந்து எது வந்து நின்றாலும் கூட நாம் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். ஜெயிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் முயன்று கொண்டே இருப்போம். பாபாவின் துணை எப்பொழுதும் நமக்கு இருக்கும். சாதிப்பதற்காகவே வாழ்க்கையில் இருக்கிறோம். வென்று காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை, நல்ல நல்ல நேர்மறை சொற்களையும் எண்ணங்களையும் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நினைத்து கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக கூடிய விரைவில் அனைத்து வெற்றியையும் பெற்று கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பார் நம் சாயிநாதர். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். நமக்கான கதவை நமக்காக நிச்சயமாக பாபா திறப்பார், நமக்காகவே காத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எதுவுமே என்னால் முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை. முடியுமா முடியாதா என்று கேள்வியோடே எப்பொழுதும் சிந்தனை செய்வது அவநம்பிக்கை. முடியும், என்னால் அனைத்துமே முடியும், அனைத்தையும் என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லுவதே தன்னம்பிக்கை. நீ என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன்மேல் முழுமையான தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் நிச்சயமாக முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களும், நீ எண்ணிய அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே நான் முடித்து வைப்பேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நம்பிக்கையோடு வாழ்பவர் யாருமே தோற்றதாக சரித்திரமே இல்லை. கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். நிச்சயமாக பிரகாசமான வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது. பாபா அதை நம் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார் என்று முழு மனதாக எப்பொழுது நாம் நம்புகிறோமோ அந்த நிமிடமே பாபா நமக்கு அனைத்தையும் செய்யும் வேலையையும் செய்ய ஆரம்பித்திருப்பார். நமக்காக அத்தனையும் செய்து செய்து யோசித்து யோசித்து செய்யும் பாபா நாம் கேட்ட பிறகும், கண்ணீர் வடித்த பிறகும், வேதனைப்பட்ட பிறகும் நமக்கு கொடுப்பதை கொடுக்காமல் விட்டு விடுவாரா? நிச்சயமாக கொடுப்பார். உன்னுடைய நம்பிக்கையை தோற்கடிக்காமல் பார்த்துக்கொள். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே உனக்கு வரும் சுமைகளைக் கண்டு பயந்து விடாதே. சிந்தனை செய்து கொண்டே இரு. என்ன செய்ய வேண்டுமோ அதை பற்றி யோசித்து கொண்டே இரு. யார் என்ன பேசினாலும் அதை துளி கூட காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு.
உன்னை மட்டும் எப்பொழுதும் நம்பு. உன்னை நம்பு, உன் மனதை நம்பு. உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வை. நான் விழாமல் வாழ்ந்துவிட்டேன் என்பது பெருமையல்ல, வெற்றியும் அல்ல. விழுந்தாலும் எப்படி தன்னம்பிக்கையோடு எழுந்து அந்த வெற்றியை பிடித்தேன் என்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே அடங்கி இருக்கிறது குழந்தையே. எனவே விழுந்து விட்டால் துவண்டு விடாமல், அப்படியே உட்கார்ந்தும் விடாமல், கண்ணீர் சிந்தாமல் வாழ்க்கையே போய்விட்டது என்று எண்ணாமல் எழுந்து கம்பீரமாக வீர நடைப்போடு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வருவேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை கைதூக்கி நல்ல வழியில் உன்னை அனுப்பி வைப்பேன். உன் அருகிலேயே நானும் வந்து கொண்டே இருப்பேன். உன் இலக்கை அடைய நான் என்ன வேலைகளெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன் என் பிரியமான குழந்தைக்காக. இந்த வாழ்க்கை ஒரே முறைதான். அதுவும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கை கிடைத்திருப்பதும் இந்த ஒரு முறைதான். அதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ கற்றுக்கொள். பொறுமை ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதேபோல் பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததே இல்லை. நாம் கேட்காமலேயே இத்தனை சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தந்த இறைவன் நாம் கேட்கும் சிலவற்றை தருவதே இல்லை. நமக்கு எப்பொழுது எதை தர வேண்டும், எந்த நேரத்தில் தர வேண்டும் என்பது அவருக்கு, நம்மை படைத்தவருக்கு நன்றாகவே தெரியும். நமக்கு நேரம் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து கொண்டே இரு.